கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாத பிறப்பு அன்னைக்கு வரக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் மேஷம். அப்போ மேசத்தில் மேச ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி நிலையில் அசுவனி நட்சத்திரம் 4வது பாதம் 10 டிகிரியில் இருக்கிறார். கன்னிராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 2வது இடம் ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் 40 டிகிரியில் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார், கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தில். கன்னிராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் மிதுனத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் மட்டும்தானுங்க. ஆணி மாதம் மட்டும்தான் மிதுனத்தில் சூரிய பகவான் 32 நாட்கள் இருப்பார். அப்போ சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் 60 டிகிரியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். அதே இடத்துல கன்னிராசிக்கு 10 தொழில் ஸ்தானாதிபதி கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவரும் சரியாக 60 டிகிரியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். 9வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் 63 டிகிரியில் இருக்கிறார். கன்னிராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்திலேயே புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு 7வது பாவகம் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரோகிணி ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருக்கிறார். கன்னி ராசியில் சந்திரனுடன் இருக்கக்கூடிய கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 167 டிகிரியில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள். அப்போது கன்னிராசியாதிபதி ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் அஸ்தமனம் ஆயிட்டார். அப்போ அஸ்தமனமாக இருக்கும்போது சுய தொழில் தொடங்குறதோ வேலையில் மாற்றங்கள் பண்ணுறதோ அது நமக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதுபோக தனக்குன்னு ஏதாவது ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் கூட ஆணி மாதம் ஆரம்பித்து 1, 2, 3, 4 தேதி வரைக்கும் தயவு செய்து தனக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிறதோ தனித்து ஒரு வேலை செஞ்சுக்கிறதோ இல்லை சுய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை வேலையில் இடம் மாற்றங்கள் செஞ்சுக்கிறதோ இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. நம்ம பொதுவாக நமக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருக்கிறது, யார் வம்பு தொம்புக்கும் போகாமல் இருக்கிறது, வெளியூர் வெளிப்பயணம் போகாமல் இருக்கிறது, இதுதான் நம்ம செய்வோம். நம்மளுடைய ராசிக்கு சந்திராஷ்டம் இருந்தால் இந்த விஷயம் நம்ம பண்ணுறோம். நம்ம ராசிநாதன் அஸ்தமனம் ஆகிறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியுது? நம்ம ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியுது? கோட்சார ரீதியாக இதுக்கெல்லாம் யாரும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்ம ராசியை காட்டிலையும் நம்ம ராசிநாதனுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணுங்க. இப்போ நம்ம ராசிநாதன் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 15ஆம் தேதி வரை நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் 10 குடையவர் அவர் இருக்கிறதுனால என்ன செய்யும்னா புது தொழில் செய்கிறதுக்கு தூண்டும். ஆனால் 12 குடைய சூரிய பகவானோட சேர்ந்து சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சந்திரன் யார்? மிதுனர். அதாவது நம்ம கன்னிராசிக்கு 11 குடையவர் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் புதன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய சாரத்தில் இல்லை, மிருகசீரிஷ நட்சத்திரம். அதாவது நம்ம கன்னியா ராசிக்கு 8 குடையவர் 3 குடையவர். சரிங்களா? அப்போது நம்ம அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா 8 குடையவருடைய நட்சத்திரம் வாங்கி 12 குடையவரோட சேர்ந்து 10வது பாவகத்தில் அஸ்தமனம் சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தமனம் ஆகிடும். அப்படி அஸ்தமனம் ஆகும்போது என்ன பண்ணும்னா நம்ம அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சில ஜாக்கிரதையாக இருக்கிறது புத்திசாலித்தனம். நான் ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் நான் நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கிறேனுங்க அப்படின்னு நினச்சி இந்த நேரத்தில் ஏதாவது செஞ்சிங்கன்னா நட்டமாகி போயிடும். நான் ஒரு சொத்து வாங்க போகிறேனுங்க அப்படின்ட்டு இந்த நேரத்தில் ஏதாவது அந்த ஆணி மாதம் 1லிருந்து 4 தேதிக்குள்ளார செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வில்லங்கம் இருக்கிற சொத்தில்
ஏதாவது ஒரு வகையில் நம்ம காசு பணம் தாரவாக்குற மாதிரி ஆகி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 நாள் பொறுமையாக இருங்க. புதன் வெளியே வந்ததுக்கப்புறம், புதன் வெளியே அப்படின்னா அஸ்தமனத்திலிருந்து வெளியே வர நேரத்தில், இப்போ 60 டிகிரியில் இருக்கிறாரு, சூரியன் 60 டிகிரியில் இருக்கிறார், 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. 65 டிகிரிக்கு அவருக்கு வந்துடட்டும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறவர், மிருகசீரிஷ நட்சத்திரம் 4 பாதம் முடிஞ்சு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்துடட்டும் புதன். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புதன் வராருன்னா அப்போ மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குது. இந்த சேப்டரை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஏற்கனவே ராகு, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு, அந்த ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருப்பார். அப்போது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் வரும்போது நட்சத்திர பரிவர்த்தனை, அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படும். ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் புதன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறதுனால நமக்கு அருமையான நேரம். எத்தனை நாள் அருமையான நேரம்னா 11 நாள். ஆனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி இரவு 11 நாள் இல்லைனாலும் நமக்கு 10 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஏற்கனவே நமக்கு குருவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது இல்லையா? அப்போது குரு நம்ம ராசியை பார்க்குறாரு, நம்ம ராசிநாதன் குருவுடைய வீட்டை பார்க்குறாரு. நல்ல பரிவர்த்தனை. அதுபோக ராகுவும் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறது, நல்ல பரிவர்த்தனை. இது எல்லாமே நம்ம என்ன செய்யும்னா, அந்த 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 4 தேதிக்கு மேற்கொண்டு 15ஆம் தேதி வரை குறைந்தபட்சம் 10 நாள், அதிகபட்சம் 11 நாள், சரிங்களா? இந்த 10 to 11 நாளுக்குள்ளார வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஒன்று. அதுபோக ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திடும். இது எப்படின்னா, ராகு போல் கொடுக்குறவன் இல்லை, கேது போல் கெடுக்கிறவன் இல்லைன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். ராகு இது வரைக்கும் கெடுதலாகவே செய்ததாகவே இருக்கட்டுமே, ஆனால் இந்த நாளில் அவர் பரிபூர்ணமாக நமக்கு நல்லது செஞ்சாகணும், அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். அப்போது நமக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் சரியாகிறது. ஒரு சில உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாமி சத்தியமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ குரு அப்படின்ற ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா சந்திரனுடைய சாரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேனுங்க. அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா நம்ம ராசிநாதன் புதன். புதன் வந்து சந்திரனுக்கு, ஏன்னா சந்திரன் மாச பிறப்பன்னைக்கு எங்கே இருக்கிறாருன்னா புதனுடைய வீடு கன்னியில் தான் இருக்கிறார். அப்போது குருவுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற குரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார், ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை பார்க்குறார், புத்திர செல்வம் பெருகும். அப்போது புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான நேர காலங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்க கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா இந்த நேரத்தில் புத்திர செல்வம் பிறக்கிற, அதாவது புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இருக்குது ஒன்று. அதுபோக இந்த புதன் நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தை வேற பார்க்குறாரு. அப்போ சுபஸ்தானாதிபதி குரு, சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்திலிருந்து நம்ம ராசியை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஒன்று இடம் வாங்கலாம், இல்லை வேலை கிடைக்கலாம், இல்லை நடக்காத திருமணம். நான் 2 முறை பரிசம் போடுற அளவுக்கு போய் பாதியில் நின்றுடுச்சிங்க, கை நினைக்கிற அளவுக்கு போய் கத்தரிச்சிட்டு போயிடுச்சிங்க, எனக்கு திருமணம் தடையாக இருக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு அதிசயம் கூட அற்புதம் கூட நடக்கலாம். ஆக ஆனி மாதத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? சூரிய பகவானே நமக்கு 10வது பாவகத்தில் இருந்தாலும் 10வது பாவகத்தில் புதனுடன் 4 நாள் தான் நமக்கு பாதகமாக இருப்பார். 4 நாள் கழித்து அவரும் நமக்கு சாதகமாகிடுவார். அரசு துறைக்கு முயற்சி பண்ணுறவங்களோ அல்லது அரசு துறையில் வேலையில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ இந்த நேர காலங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும். பொதுவாகவே நம்மளுடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் சூரியனும் புதனும் ஒரு இடம் இருந்தாவே சிறப்பு. அது சாதகமான இடமா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட் வகையில்
அரசாங்க வகையில் ஏதாவது உதவிகளோ அல்லது அரசாங்கத்தில் பணிபுரிகிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போது இந்த நேரத்தில் ஏன்னா நமக்கு இந்த 2 கூடிய கிரகம் இருக்கார் இல்லைங்களா, தனஸ்தானாதிபதி, அவரும் 10ல் தானே உட்காந்துருக்கார். அப்போது அவரும் நமக்கு செவ்வாவுடைய சாரம் தான் வாங்கியிருக்கிறார். செவ்வாய் 8 கூடையன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 8 கூடையன் 8ல் இருந்து நம்ம ராசிக்கு 2வது இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்ம வாங்கின சொத்தோ இல்லை அப்பா அம்மா வாங்கி கொடுத்த சொத்தோ அல்லது தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்த சொத்தில் வில்லங்கம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கம் எல்லாம் சரியாயிடும். வழக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வழக்கு சரியாயிடும். நம்ம மேலே இருக்கிற பகைகள் நீங்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் பட்டாலும் பரவாயில்ல சார், கஷ்டம் தப்பு இல்லை, என்னோட சேர்த்து என்னுடைய மனைவியும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணிக்கிறோமோ இல்லையோ அடுத்தவனுக்கு காசு பணம் வாங்கி தார பார்த்துட்டு அவனுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்ட்டு வருத்தப்படுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு சொல்கிறேனுங்க, இந்த நேர காலத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நல்லது செய்ய போகுது, நிச்சயமாக நல்லது செய்ய போகுது, அதில் மாற்றங்கள் இல்லை. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் எல்லா நேரத்துலையும் தரதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சிகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, ஒரு சான்ஸ் கொடுக்குது. சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம வெளிக்காட்ட முடியும். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏகப்பட்ட நல்லது நடக்க போகுது. நீங்கள் சூரியனே எடுத்துக்கோங்களேன், சூரியன் உங்களுக்கு செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாவுடைய சாரம் சூரியன் வாங்கியிருக்கிறாருன்னா சூரியன் புதனுடன் சேர்ந்து இருக்கிறது நமக்கு யோகம் தானுங்க. அதுபோக புதனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. சுக்கிரனை கூட எடுத்துக்கோங்க, தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. அப்போது சுக்கிரன் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. மாத தொடக்கத்திலேயே சுக்கிரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 63 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் கரெக்டாக 6 நாளில், மாதம் பிறந்த 6 நாளில் அந்த அசுவினி நட்சத்திரம், சரஸ்வதி அம்மா பிறந்த நட்சத்திரம் தாண்டி பரணி நட்சத்திரத்தில் வந்துடுவாங்க. அப்போ பரணி நட்சத்திரம் துர்க்கைமன் பிறந்த நட்சத்திரம். அப்போ பரணி நட்சத்திரம் யாருதுன்னா நமக்கு சுக்கிரனுடையது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், இங்கேயும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது. புதனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது. புதனுடைய வீட்டை குரு பார்க்குறாரு, குருவுடைய வீட்டை புதன் பார்க்குறாரு. இதை விட ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் தேவையா? இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்கள் கேட்கலாம், சார் யாருடைய நட்சத்திரத்தில் யார் இருந்தால் எங்களுக்கு என்ன சார், யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார், பலன் மட்டும் சொல்லுங்கள் சார். அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசை தானுங்க, அது நல்லா இருக்காது. ஜோதிடத்துக்கு அழகு இல்லை, ஜோதிடத்துக்கு மதிப்பு கிடையாது. ஒரு பலன் சொல்கிறோம்னா எந்த வகையில் நான் சொல்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், சரியா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ விளக்கங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கங்கள் நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அது நல்லதுக்கு தான், சரிங்களா? ஏதோ ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்கிறேன்றது யாரும் நினச்சிடக்கூடாது. இது குத்து மதிப்பாக ஜோதிடம் இல்லை, ஜோதிடம்ன்றது கணக்கு, கணிதம், மேக்ஸ். அதனால் இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரியான பலன்கள் வரும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேனுங்க. நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கி, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை, அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் ஆனி மாதத்தில் தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. நேரகாலங்கள் சரியாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, நேரகாலத்தோடு சேர்ந்து நாமளும் மல்லு கட்டி ஓடனா தான் போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட முடியும். நேர காலங்கள் சரியாக இருக்குதுன்னு வீட்லேயே இருக்கிறோம், எந்த ஜோலிக்கும் போகலன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டு போய் அடுத்த இடத்துல விடுமா? விடாது, சரியா? நேர காலங்கள் 10% அப்படின்னா நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் 90%. அப்போ உங்களுடைய உழைப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுங்க. நேர காலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் நான் சொல்ல வரலைங்க. நேர காலத்தோடு சேர்ந்து முயற்சி பண்ணால்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். சரி நண்பர்களே, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரம் நடக்குது. உங்களுக்கு புதனுடைய திசை நடந்தால் சூப்பராக இருக்கும், சுக்கிரனுடைய திசை நடந்தால் நல்லா இருக்கும், ஏன் சூரியனுடைய திசை நடந்தால் கூட இப்போ நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும், சரியா? என்னுடைய காணொலியை
முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. கணிச்சு போட்டு என்ன விவரம்ன்றது கிளியராக அருமையாக அற்புதமாக சொல்லி போடுறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.